ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஷெஃப் மாமா கியூ. இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. காங்கிலியா என்கிற ஒரு இட்டாலியன் பெஸ்டா ரெசிபியை இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது ஜம்போ ஷெல் பெஸ்டா, அப்படி இல்லைன்னா ஸ்டஃப்ட் ஷெல் பெஸ்டான்னு கூட சொல்லலாம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இது தான் ஜம்போ ஷெல் பெஸ்டா. இது 400 கிராம் எடுத்துருக்காங்க. 500 ml பால், 200 கிராம் டொமேட்டோ பேஸ்ட், 250 கிராம் மொசரல்லா சீஸ், 250 கிராம் செடர் சீஸ், 2 பெரிய வெங்காயம், 5லிருந்து 6 பல்லு பூண்டு, 1/2 கிலோ சிக்கன், 2 மீடியம் சைஸ் கேப்சிகம், கொஞ்சமாக தூவுறதுக்கு ஒரிகானோ, 3 டேபிள் ஸ்பூன் ஹாட் பேப்ரிக்கா. சீஸ் சோஸ் பண்ணுறதுக்கு செடர் சீஸை இந்த மாதிரி துருவி வச்சுக்கோங்க. மீடியம் ஹீட்டில் அடிகனமான பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டரை சேர்த்து அது நல்லாவே உருகி வந்ததும் 3 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவை சேர்த்து கிளறிக்கோங்க. கட்டிப்படாமல் கிளறினதும் இதில் 500 ml பாலை சேர்த்துடுங்க. கூடவே 2 டீஸ்பூன் உப்பையும் சேர்த்து மீடியத்தை விட கொஞ்சம் அதிகமான நெருப்பில் இந்த மாதிரி கொதிக்க விட்டுருங்க. இப்படி கொதித்ததுமே நீங்கள் துருவி வச்சிருக்கிற செடர் சீஸை இதில் போட்டு மறுபடியும் கிளறிக்குங்க. 8லிருந்து 10 நிமிஷத்தில் இந்த மாதிரி திக்காக வர ஆரம்பிக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போது சிக்கன் ஃபில்லிங் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக வதக்கிறதுக்கு எண்ணெயை சேர்த்து அதில் நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயமும் பூண்டையும் போட்டு 5 நிமிஷம் வதக்குங்க. இந்த மாதிரி வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட்டாக வந்ததும் சிக்கனை ஆட் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா போன்லெஸ் சிக்கன், சின்ன சின்ன பீஸாக நான் வெட்டி வச்சுருக்கேன். ஒரு 10லிருந்து 15 நிமிஷத்தில் இந்த மாதிரி சிக்கன் வெந்ததும் 200 கிராம் டொமேட்டோ பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. அதை அப்படியே சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் நறுக்கி வச்சுருக்கிற கேப்சிகத்தையும் அதில் போட்டுருங்க. மறுபடியும் ஒரு 2 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் ஹாட் பேப்ரிக்கா, உப்பு தேவையான அளவு போட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட சிக்கன் ஃபில்லிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் ஜம்போ ஷெல் பெஸ்டாவை பாயில் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது நார்மலாக நீங்கள் பெஸ்டா வீட்டில் என்ன மாதிரி அவிச்சு எடுப்பீங்களோ அந்த மாதிரி தான் அவிச்சு எடுத்துருங்க. உப்பு கொஞ்சமாக சேர்த்துருங்க, ஒலிவ் ஆயில் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஹை ஃப்ளேமில் பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. பாயில் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம் எடுத்துருக்குங்க. 180 செல்சியஸில் உங்கள் அவனை ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேக்கிங் ட்ரேயில் சீஸ் சோஸை ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருங்க. பாயில் பண்ணி வச்சுருக்கிற பெஸ்டாவை எடுத்து சீஸ் ஃபில்லிங்கை இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே சிக்கன் ஃபில்லிங்கை வச்சு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி விட்டுருங்க. எல்லா பெஸ்டாவையும் ஸ்டஃப் பண்ணி முடித்ததும் சீஸ் சோஸ் மேலதிகமாக இருந்துச்சுன்னா அதை இந்த மாதிரி மேலால் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா மொசரல்லா சீஸை நல்லா சின்ன பீஸாக துருவி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அப்புறமா ஒரிகானோவை இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுருங்க. இது அப்படியே நம்மளோட ப்ரீஹீட்டட் அவனில் 20 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துருங்க. பாருங்கள் நம்மளோட டிஷ் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இந்த காங்கிலியா உண்மையாகவே ரொம்பவே டேஸ்டியான ஒரு டிஷ்ஷு. இந்த காங்கிலியா அது பார்த்திங்கன்னா ரிகோட்டா சீஸ் அண்ட் மெரினாரா சோஸ் 2 இன்க்ரீடியன்ஸும் இதில் ஆட் ஆகும். பட் நான் இன்றைக்கி அதை ஆட் பண்ணி காட்டல. ஏன்னா சூப்பர் மார்க்கெட்டில் அது கிடைக்கிறது கிடையாது. ஸோ கிடைக்கக்கூடிய இந்த சீஸை வச்சு இந்த டிஷ்ஷை செய்து காட்டியிருக்கிறேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்கிறதுல கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.